எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு கூட பேசும், இயேசுவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீங்க எங்களோடு கூட பேசி உங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்து உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீரை நடத்தி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு வேத வசனம். கடந்த வாரத்திலே பார்த்த அதே அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுவோம். எபேசியர். நல்லா கொஞ்ச நேரம் தான் முடிச்சுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்ளும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசிய சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. நாட்கள் எப்படி இருக்கா? பொல்லாததா இருக்கா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எப்படி இருக்கு? பொல்லாத நாட்கள். நாட்கள் நல்ல நாட்கள் என்று இல்ல. நம்ம நினைக்கிறோம் நல்ல நாள் என்று சொல்றோம். சில நாளை பார்த்து இது நல்ல நாள் என்று சொல்றோம். அப்படி கிடையாது. நாட்கள் எல்லாமே பொல்லாத நாட்கள் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால அப்படி பொல்லாத நாட்களா இருக்கிறதுனால நீங்களும் நான் என்ன பண்ணோம்? அந்த நாட்களை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதாவது நல்லா கவனிக்கணும். வேதத்திலே நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நாள் நட்சத்திரம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாள் பார்ப்பது கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம்? நாள் பார்க்கிறோம். நாள் பார்க்காம இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. அதுவும் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் நாள் பார்க்காம இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. எல்லாருமே நாள் பார்க்கறாங்க, நேரம் பார்க்கறாங்க. ஆனா நேரம் பார்க்க கூடாது, நாள் பார்க்க கூடாதுன்னா வசனம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நல்ல ஒரு காரியம் நடத்தினா நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நேரம் பார்த்து தான் வைக்கிறோம். ஆனா வசனத்தை கேட்கிறோம். அது அருவருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு பிடிக்கட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் அருவருத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? நாள் பார்ப்பேன் என்று சொல்லி நாள் நட்சத்திரம் பார்க்கிறாங்க. ஆனா நாட்கள் நாம் படிச்சக்கூடாது, பார்க்க கூடாது. நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் காலத்தை பிரயோஜனம், ஏன் நாட்களை பிரயோஜனப்படுத்தணும் என்று பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். நோவா அவனுக்குன்னு கொடுத்த இந்த காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தினான். என்ன படுத்தினா? கவனிங்க. அவனுக்குன்னு கொடுத்த அந்த நாட்களை நோவா பிரயோஜனப்படுத்தினால் அவனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்போ நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நாம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நாம் எப்படி இருக்கணும்? நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தினா நாமும் நல்லா இருப்போம், நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் பவுல் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ஒரே கஷ்டம், ஒரே நஷ்டம். ஏன்? நாட்கள் நாள் நட்சத்திரம் பார்க்கிறோமே தவிர நாட்களை பிரயோஜனப்படுத்துறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். நாள் நட்சத்திரம் பார்க்கிறோம், அதாவது நாள் பார்க்க கூடாது என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நாட்களை பார்க்க கூடாது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது. ஆனா நாள் நட்சத்திரம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் நாட்களை பார்க்காமல் நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கிட்டா நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பம் நான் பார்த்திருக்கிறேன். இயேசுவை தான் ஏற்றிருப்பாங்க, ஆனா குடும்பத்துல ஆசீர்வாதமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரே பஞ்சம்,
ஏதாவது ஒரு குறை, ஒரே கண்ணீர், ஒரே கவலை, ஒரே அழுகதான். அல்லேலூயா. தேவன் அழுகை விரும்புகிறல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைங்க அழுகிறத பார்க்க மாட்டா. அவர் அழுகிறத விரும்பல. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரே அழுகதான் செய்யறோம், அழதான் செய்யறோம், பாடுபடுறோம். ஐயோ எனக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டம், கஷ்டமே மாற மாட்டேங்கி, என் குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி புலம்பி புலம்பி காணப்படுகிறோமே தவிர அது ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. ஏன்? காரணம் என்ன? நாட்களை என்ன செய்யலாம்? நாட்களை பார்க்கிறோமே தவிர நாட்களை பிரயோஜனப்படுத்த இல்லை. அல்லேலூயா. நாள் பார்க்காதீங்க. கண்டிப்பா நிச்சயமா சொல்றேன், நாள் பார்க்காத விட்டுருங்க. ஒருவேளை நீங்க நாள் பார்த்தீங்கன்னா நாள் பார்க்கறத விட்டுருங்க. நாட்களை பார்க்காமல் நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. அதான் வேத வசனம் சொல்லுது. அப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பம் தானாய் ஆசீர்வதிக்கப்படும். நோவா தன்னுடைய காலத்தை, தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தினால் அவனையும் ஆசீர்வதித்தார், அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளும் ஆசீர்வாதமா மாறிச்சு. ஏன்? காரணம் என்ன? நாட்களை பிரயோஜனப்படுத்தினான். அவன் நாட்களை பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கிறோம், நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் கண்ணீர், இன்னும் பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. எல்லாரும் பாக்குறவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. அது வேணும்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும். இந்த பூலோகத்தை விட்டு மரித்த பிறகு சொர்க்கத்துக்கு ஒண்ணு போனா 4 நட்சத்திரம் பார்க்க கூடாது. 4 நட்சத்திரம் பார்த்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது அவங்களுடைய மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை நமக்கு கூடாது. அதுக்காக அவங்கள நான் குறை சொல்லல. அவங்களுடைய அது மூட, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? தடுக்க முடியாது. ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை எதுக்கு? நமக்கு அந்த நம்பிக்கை வரக்கூடாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு 4 நட்சத்திரம் பார்க்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் நாம் இருக்கிறோம். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் ஆசீர்வாதமா இருக்கணும், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாட்களை பார்க்க கூடாது, நாட்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. இந்த நோவா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள்ல நீதிமானாக, உத்தமனாக அவன் வாழ்ந்தபடியினால் அவனும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, அதாவது அழிவிலிருந்து மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதாவது நல்லா கவனிங்க. நோவா காலத்துல மழையே வந்தது கிடையாது. என்ன வந்தது கிடையாது? மழையே பெஞ்சது கிடையாது. ஆனா மரம் செடி எல்லாம் நல்லா வளர்ந்துச்சு. காரணம் என்ன? பனி மூலமா எல்லாம் வளர்ந்துச்சு. மழையே பெய்யல. அப்படி மழை பெய்யாத அப்படிப்பட்ட மழையை நோவா பார்த்ததே கிடையாது. நோவா மழையை பார்த்ததே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, என்ன சொல்றாருன்னா, நோவாட்ட சொல்றாரு, நோவாவே இந்த பூமியில 40 நாள் மழை பெய்யும். எத்தனை நாள்? 40 நாள் மழை பெய்யும் போது நீ என்ன செய்ய? ஒரு பேழையை உண்டு பண்ணு. என்ன பண்ணு? நல்லா இங்க கவனிங்க. கொஞ்ச நேரம் கவனிச்சீங்கன்னா நல்லது. வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலை. சும்மா ஏதோ நம்ம பாட்டு எங்கேயோ கவனம் இருந்தா அதுல பிரயோஜனம் கிடையாது. அதாவது நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், 40 நாள் இந்த பூமியில மழை பெய்ய போகுது, நீ என்ன செய்ய? ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. உடனே இந்த நோவா என்ன செய்யனா, அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு வார்த்தை கூட, என்னப்பா நாம என்ன செய்வோம்? என்னப்பா நான் இது வரைக்கும் மழையே பார்க்கலையே, எப்படி மழை பெய்யும்? நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். கண்டிப்பா கேட்போம். ஏன்னா மழையை ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் பார்த்திருந்தா சரி மழை பெய்யும் அப்படின்னு நம்பலாம். மழையவே பார்த்தது கிடையாது. மழை வந்தது இது வரைக்கும் வந்ததே கிடையாது.
அப்போ அந்த நம்பிக்கை யாருக்குமே வராது. ஆனா இவனுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையான நம்பிக்கை, கர்த்தர் சொன்ன வார்த்தையான விசுவாசம் வந்ததுனால் அவன் செய்தான், வேலையை உண்டு பண்ணான். வேலையை உண்டு பண்ணி தனக்கு இருந்த அந்த காலத்திலே அவன் அப்படியாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால் அவனையும் அவனுடைய குடும்பம், அவனால குடும்பம் என்ன செய்து ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஒருத்தராய் குடும்பத்துல ஒருத்தரா வந்திருக்கலாம், ஒருத்தரா வந்திருக்கலாம். ஆனா உங்க குடும்பத்துல இன்னும் வீட்டுல யாரா இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து கர்த்தர் செய்வார், ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது காலத்தை நேரத்தை நீங்க சரியாய் பிரயோஜனப்படுத்தினா, நீங்க ஒருவராய் வந்தாலும் உங்கள் மூலமா குடும்பமே என்ன செய்யும்? ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க அதெல்லாம் விட்டுட்டோம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நாட்களை பிரயோஜனப்படுத்தாமல் நாட்களை எல்லாம் பார்த்து கொண்டு இது நல்ல நாளா இது கெட்ட நாளா என்று நாட்களை பார்த்து கொண்டு இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நாமும் ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதம் இல்லை. அதனால கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், நாள் நட்சத்திரம் பார்ப்பதை விட்டு விடுவோம். விட்டு நாட்களை என்ன செய்வோம்? பிரயோஜனப்படுத்துவோம். என்ன படுத்தணும்? பிரயோஜனப்படுத்தணும். அதாவது நாட்களை செயல்படுத்தணும். அல்லேலூயா. அதனால நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. ஏன் இன்னும் ஒண்ணு சொல்லப்போனா, நீங்க இருக்கிற தெருவு, நீங்க இருக்கிற கிராமமே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இருக்கிற பட்டணத்தையே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதம், அதாவது உங்க ஒரு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யும்? ஆசீர்வாதமா மாற்றும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆனா நாமே இன்னைக்கு ஆசீர்வாதமா இல்ல, நம்ம ஆசீர்வாதமா இல்ல. நம்ம இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று ஜெபம் பண்றோம். தேசம் ஆசீர்வதிக்கும் ஜெபம் பண்றோம். இந்த தேசம், நாம் இருக்கிற இந்த தேசம் ஆசீர்வாதமா இருப்பதும் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது யார் கையில இருக்குன்னா கிறிஸ்தவர்கள் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? அல்லேலூயா. வேற யாரு கையிலும் கிடையாது, கிறிஸ்தவர் கையில தான். இந்த நம்முடைய தேசம் ஆசீர்வாதமா இருக்கணுமா இல்லையா என்பது யார் கையில இருக்கு? கிறிஸ்தவர்கள் கையில தான் இருக்கு. கிறிஸ்தவர்கள் சரியாக ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, கிறிஸ்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாய் நம்முடைய தேசமே என்ன செய்யும்? ஆசீர்வாதமாய் மாறும். வேதம் சொல்லுது, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பினால் உங்கள் தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, தேசம் சுகமா இருக்கணுமா, தேசம் சமாதானமா இருக்கணுமா, நீங்க என்ன செய்யணுமா? பொல்லாத வழியை விட்டு திரும்பணுமா. யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டாங்கன்னா தேசம் என்ன செய்யும்? சுகமாய் காணும், தேசம் ஆசீர்வாதமாய் காணும், தேசம் சமாதானமாய் காணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பொல்லாத வழியில நடக்கிறதுனாலதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சரியா இருந்தா நம்முடைய தேசமே ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சரியா இருக்கணும். அதனால நாள் நட்சத்திரம் பார்க்கறதை விட்டுட்டு நாட்களை என்ன செய்வோம்? பிரயோஜனப்படுத்துவோம். நாட்களை சரி பண்ணுவோம். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களை நாம் நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறதாய் வாழ்வோம். அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம், நல்ல வழிகளிலே நாம் நடப்போம். இதான் பிரயோஜனப்படுத்துறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நாம ஆசீர்வாதமா இருக்கணுமா, நமக்கு கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. அப்படி பிரயோஜனப்படுத்தும் பொழுது நீங்களும் உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. பிரயோஜனம் எப்படி பிரயோஜனப்படுத்துறது என்று வேதத்திலிருந்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இந்த நமக்கு கொடுக்கிற இந்த நாட்கள், இந்த பூமியில நமக்கு, அதாவது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாள் எப்படி இருந்துன்னா 70. என்னடா கம்மியா சொல்றான்னு பார்க்காதீங்க, வசனம் சொல்லுது 70. பலத்தின் மிகுதினால் 80. இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, அதாவது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. சில
சில பேர் 90 வயசு இருக்கிறாங்க, 100 வயசு இருக்கிறாங்க, 100. அது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுஷ் நாட்கள், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வேதத்தின்படி நமக்கு சொல்லப்பட்ட வயசு 70 அல்லது 80. இந்த 80 வயசு கூட எப்படின்னா 70 வயசுக்கு மேல 80 வயசு வருது தெரியுமா, அது வரைக்கும் உங்களுக்கு என்ன மிச்சம்னா சஞ்சலமும் தவிப்பும் தான். 70 வயசுக்கு மேல போயிட்டு ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் அவங்களை விட்டு போகாதான். சஞ்சலமும் தவிப்புல தான் வாழணும், வேற வழி கிடையாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வயசு அவ்வளவுதான். ஆனா அந்த வயசு வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வயசு, நமக்கு இப்போ 40, 50, இல்ல 20, 30, இல்ல 10, 13 இப்படி வயசா இருக்கலாம். நமக்கு என்ன வயசு இருக்கிறதோ நாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தணும். அப்படி பிரயோஜனப்படுத்தும் பொழுது நாமும் ஆசீர்வாதமா இருப்போம், நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய தேசமும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன நாட்களை பிரயோஜனப்படுத்த என்ன பண்ணணும், எப்படி நாட்களை பிரயோஜனப்படுத்துறது தெரியணுங்களா? தெரிஞ்சா தானே பிரயோஜனப்படுத்த முடியும். நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு பவுல் சொல்றாங்க. வாசிப்போமா? அது கீழே உள்ள வசனத்தை வாசிக்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஆகையால் நல்லா கவனிக்கணும், நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், இந்த பூமியில நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அந்த நாட்களை நாம் என்ன செய்யணும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். மதியற்றவர்களாய், மதியற்றவர்கள் என்ன தெரியுமா? முட்டாளா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? கவனிங்க, நம்ம எப்படி இருக்கக்கூடாது? முட்டாளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதாவது பிள்ளைங்க, அதாவது நான் படிக்கிற நேரத்துல அதாவது நல்லா படிக்காதவங்க பார்த்து ரொம்ப திட்டுவாங்க. டீச்சர்லாம் பயங்கரமா திட்டுவாங்க, முட்டா பயல. அதுவும் திருநெல்வேலி பாசையில பயங்கரமா பேசுவாங்க. இப்படி இருக்க ஆசிரியர்லாம் பயங்கரமா திட்டுவாங்க. இப்போ திட்ட முடியல, ஆசிரியரை திட்ட முடியல. திட்டுனா உடனே அடுத்து வேற ஒரு பிரச்சனை ஆயிருது. ஆனா அப்போ நான் படிக்கிற காலத்துல பயங்கரமா திட்டுவாங்க, பயங்கரமா அடிப்பாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. நீ முட்டாளா இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க. அதனால முட்டாளா இருப்பது யாருக்கும் இது கிடையாது. எல்லாருமே முட்டாளா இருக்கக்கூடாது. அதனால நீங்களும் நானும் மதியற்றவர்களா இருக்கக்கூடாது, முட்டாளா இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல நாம் மதியற்றவர்களா இராமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் என்ன செய்யணும், உணரணும். தேவனுக்கு பிரியது, தேவனுக்கு பிரியம் இல்லாத எது, தேவனுடைய விருப்பம் எது, தேவனுக்கு விருப்பம் இல்லாத எதுன்னு சொல்லி அந்த உணர்வு நமக்கு வேணும். இதான் நாட்களை பிரயோஜனப்படுத்துறது. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், இந்த பூமியில நாம் உயிரோடு இருக்கிற கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்யணும், தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, அதை பார்க்கணும், அதை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுக்கு பிரியமானது என்ன, அது என்னன்னு சொல்லி அதை உணரணும். அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்முடைய விருப்பத்தையே பார்க்க கூடாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, அதுக்கப்புறமும் நம்முடைய விருப்பத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தேவனுடைய விருப்பம் என்ன கேட்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன விரும்புகிறீர்? ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு விரும்புவார். இப்ப ஷாம் இருக்கிறான், ஷாம கொண்டு இப்ப ஷாம் நல்லா, அதாவது மோளை நல்லா வாசிக்கிறான், அதாவது இன்னும் சொல்ல போனா நல்லா இசை நல்லா வாசிக்க ஒரு திறன். அப்போ ஆண்டவர் ஒருவேளை அது தேவனுடைய விருப்பமா நல்லா ஷாம் என்ன செய்யலாம், நல்லா இசைக்கறி வாசிக்கணும், நல்லா இசை வாசித்து கர்த்தரை நல்லா துதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒருவேளை விரும்பி இருக்கலாம். அதை என்ன செய்யணும், ஷாம் என்ன செய்யணும், அதற்கு தன்னை உருவாக்கி கொள்ளணும்.
அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அதை நாம் என்ன செய்யணும், அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். நமக்காக நீ வாழக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே நான் உனக்கு என்ன செய்யணும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்தாச்சு, இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, இனி கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படிப்பா நான் உமக்காக வாழணுமே, நான் என்ன செய்யணும் அப்படி கேளுங்க. ஆண்டவருக்காக நாம் செய்யணும். இது வரைக்கும் என்ன செஞ்சோம்? இது வரைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் என்ன செஞ்சோம்? ஆண்டவர் என்ன சொல்ற, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லையா, தேவனுக்கு விருப்பம் கிடையாது. யாராவது ஒருத்தருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லணுமா? நம்ம பிரச்சனை தான் நம்ம பாக்குறோம், நம்ம பிரச்சனை தான் நம்ம பாக்குறோம். எத்தனையோ பேரு இந்த இடத்த பகுதியில் எத்தனை பேர் நின்று ரட்சிக்கப்படல, இன்னும் ரட்சிக்கப்படல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்ககிட்ட போய் இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு உங்களை நடத்துவார், நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்று சொல்லி அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லியிருக்கோமா? சொல்லல. இல்ல அவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா? நமக்காக தான் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணல. அவங்களுக்காக ஜெபம் பண்றது கிடையாது, அவங்ககிட்ட போய் சொல்றது கிடையாது. அப்போ நான் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்யறேன், ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ்றேன்னா எப்படி? இதான் நாட்களை பிரயோஜனப்படுத்துறது. நம்ம பிரச்சனையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பிரச்சனை அப்படிதான், அவ்வளவுதான். நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார், அவருடைய பிரச்சனையை அவர் பார்த்திருந்தார்னா நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில, அதாவது 4வது வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் சொல்றாரு. அப்போ தன்னுடைய தகப்பனாய், அதாவது பிதா அவருக்கு அப்பாவா, அதாவது தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கைவிடுறாரு. இதை இயேசு கிறிஸ்து விரும்புவாரா? அப்போ அவருடைய பிரச்சனையை அவர் பார்த்திருந்தா அந்த வார்த்தையா சொல்லிருக்க வேண்டாம், நான் ஏன் அடிக்கப்படணும், நான் ஏன் பலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். அவர் அவருடைய பிரச்சனையை பார்க்கல. அவர் கெசமேனி தோட்டத்தில் உட்கார்ந்து அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கரு. கண்ணீர் விடுறாரு, மறிக்க போறாரு, சிலுவையில் அடிக்க போறாங்க. அதை தாங்க முடியாது. பிதாவாகிய தேவன் அவரை கைவிட வேணும். அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரிவு இயேசு கிறிஸ்துவுக்கு வருது. அந்த பிரிவு அவரால் தாங்க முடியாது. அந்த பிரிவை தாங்க முடியாதனால்தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவ்வளவு சத்தம் போடுறாரு. அப்ப அவருடைய பிரச்சனையை அவர் பார்த்திருந்தா அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைங்க பிரச்சனையை தான் பார்க்கிறோம். ஆனா மத்தத ஆண்டவரை பார்க்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது எனக்கு சித்தமில்லை. அது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. அப்ப ஆண்டவருக்காக நாம் சுவிசேஷம் சொல்றோமா? அக்கம் பக்கத்துல போய் இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இயேசுதான் அதற்கு வழி. இயேசு இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது, இயேசு இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி நாம் போய் சொல்றோமா? கிடையாது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனையே நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவரே நான் உமக்காக வாழ்றப்ப நான் என்ன செய்யணும் அப்படி கேட்கணும். நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருக்காக செய்யணும். அல்லேலூயா. இதை செய்யறோமா? செய்யறதே கிடையாது. சுவிசேஷம் சொல்றது கிடையாது. நம்ம பிரச்சனை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் நம்ம பிரச்சனை தான் பார்க்கணும். வயசு ஆயிடுச்சு,
வயசான பிறகும் நம்ம பிரச்சனை தான் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையை பார்க்காதீங்க, நம்ம பிரச்சனை ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அதாவது ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரணும். ஹல்லேலூயா. அதாவது இந்த பழமொழி எதுக்கு சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பழமொழி எதுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். அதாவது இன்னொருத்தருடைய பிள்ளைய போய் கட்டிட்டு வரான். யாரு? முன்ன பின்ன தெரியாம இன்னொருத்தருடைய மகளை போய் கட்டிட்டு வரான். கட்டிட்டு வந்து அவங்களோட கூடி வாழ்ந்து குழந்தை பாக்கியம் உண்டாகுது. உடனே இன்னொருத்தர் பிள்ளையதான் ஊட்டுறாரு. அந்த மாசமா இருக்குமா அந்த மனைவிக்கு நல்லா அவருக்கு தேவையானது எல்லாம் ஊட்டுறாரு. ஏன் ஊட்டுறாரு? தன்னுடைய பிள்ளை அங்க இருக்கு. ஊரா இன்னொருத்தருடைய பிள்ளைய இடத்துல என்ன செய்யுது? தன்னுடைய பிள்ளை வளருது. இதான அர்த்தமா இல்ல வேற ஏதாவது அர்த்தமா? ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய நம்ம ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியம் எதுவோ அந்த பிரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை சரி பண்ணுவார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நோவாவை பார்த்து சொல்றாரு, நோவாவே 40 நாள் மழை வர போது நீ என்ன செய்ய? வேலையை உண்டு பண்ணு, வேலையை உண்டு பண்ணி எல்லாரையும் கூட்டிக்கோ, வேலைக்குள்ள கூட்டுவாங்க. இவன் கேட்டுக்கலாம், ஆண்டவரே நான் மழையே பார்க்கல, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா போயிருக்கலாம். நோவா போய் ஒரு வேலை அப்ப இருந்த அந்த ஜனங்கிட்ட போய் சொல்லியிருந்தா அந்த ஜனங்க என்ன சொல்லிருப்பாங்க? போயா உங்களுக்கு என்ன திட்டிருப்பான். கண்டிப்பா திட்டு வேணா, யாருமே மழையை பார்க்கல. அப்ப நோவா திட்டி இருப்பாங்க. ஆனா நோவா அந்த திட்ட கூட அந்த திட்டம் இது எதுக்கு நமக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம், இந்த வம்புதுமே நமக்கு வேண்டாம், நாம இதை விட்டு போயிரும் சொல்லி நோவா போயிருந்தா நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நோவா தனக்கு வருகிற பிரச்சனைய அவன் தன்னுடைய பிரச்சனையா பார்த்திருந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார முடியாது. ஹல்லேலூயா. அவன் தனக்கு வர பிரச்சனையை பார்க்கல, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்வதற்கு தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தான். இதான் காலத்தை பிரயோஜனப்படுத்துது, இதான் நேரத்தை பிரயோஜனப்படுத்துது. அப்ப ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணுமா? யோசித்து பாருங்க, ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க, நான் ஆண்டவருக்காக என்ன செய்யறேன்? நிறைய பேர் என்ன செய்யறா? காணிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்காங்க? அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு காசு இவங்களுக்கு காசுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரங்க சொல்லி அந்த ஊழியத்துக்காக செய்யணும், காணிக்கை கொடுக்கணும். ஆண்டவர் அதை கேட்கல. காணிக்கை கொடுக்க தப்புன்னு சொல்ல, காணிக்கை கொடு. நீ என்ன நாம செய்யறவன் இறங்கி செய்யணும். ஆண்டவருக்காக நம்மை நாமே செய்யணும், இறங்கி போய் செய்யணும். துட்டு கொடுப்பது பெருசு இல்ல, இறங்கி நாம் செய்யணும். நமக்கு பசிச்சா நம்ம தானே சாப்பிடணும், இல்ல இன்னொருத்தர் சாப்பிட்டா பசி ஆறிடுமா? இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கையை கொடுத்துட்டு அந்த ஊழியத்தை மிஷனரி ஊழியத்தை தாங்குங்க, இந்த ஊழியத்தை தாங்குன்னு சொல்லி ஊழியக்காரங்கிட்ட காணிக்கை கொடுத்துருந்தாங்க. நாங்களும் ஊழியம் செய்யறோம். என்ன செய்யறோம்? நாங்களும் ஊழியம் செய்யறோம். நாங்களும் நிறைய ஏழைகளை தாங்குறோம், நிறைய உதவிகளை தாங்குறோம் சொல்லி பணத்தை கொடுத்து இப்படி தாங்குறாங்க. பணத்தை கொடுப்பது நான் தப்புன்னு சொல்லல, ஆனா நாம இறங்கி செய்யறோமா? இதான் தேவை. ஆண்டவர் நாம இறங்கணும், நாம இறங்கி செய்யணும். இதைத்தான் கேட்கிற. காசை கொடுத்துட்டா போதும் அப்படி இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அது பிரயோஜனமே கிடையாது. அது வேணும்னா அந்த பாஸ்டருக்கு பிரயோஜனமா மாறும். யாருக்கு? அதை வாங்கி அந்த ஊழியத்துக்கு, அந்த விதவை ஊழியத்துக்கு, அந்த ஏழை ஊழியத்துக்கு அந்த பாஸ்டர் செய்யற அவருக்கு வேணா பிரயோஜனமா இருக்கும். ஆனா இவங்களுக்கு அது பிரயோஜனம் படுவது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது அவனுடைய காலத்தை அவன் தான் செய்யணும். நோவா தன்னுடைய காலத்துல தான் நீதிமானாய் காணப்பட்டான். அதனால நாம் நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யறோம் அதை பாருங்க. ஆண்டவருக்காக நாம் செய்வோம், ஆண்டவருக்காக ஓடுவோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். ஒரு ஆத்மா கூட தேவனுக்கு கெட்டு போய் சித்தம் இல்லாத இருக்கிறனால ஒவ்வொரு இடத்திலும் போய் என்ன செய்வோம்? ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். நீங்க சொல்றோமா? சொல்லுங்க. இனியாவது அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. இப்படியே நம்ம பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தா, அதாவது ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, யாரு?
ஏசாயா தீர்க்கதரிசி ஊசியா என்கிற ஒரு ராஜாவோடு கூட, அந்த ஊசியா ராஜா இஸ்ரவேல் ராஜா, அந்த வருஷத்துக்கு தான் இந்த தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ இந்த ஊசியா ராஜா இருக்கிற வரைக்கும் இவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவருக்கு சாப்பாடு வந்துடும், நல்லா வெள்ளி பொண்ணு, இவருக்கு தேவையான எல்லா சுகமும் கிடைச்சிடும். யாருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஊசியா ராஜாவோடு கூட இருந்து அவர் எதுவுமே செய்யல. ஆனா பேர் என்ன பேரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பேர் என்ன பேரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆனா அவருக்கு கொடுத்த அந்த நாட்கள்ல ஊசியா ராஜாவோடு கூட இருந்து அந்த ஊசியா ராஜா என்ன சொல்றாரோ அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றதை ஒண்ணுமே செய்யல. அப்ப ஒரு நாள் என்ன, ஊசியா ராஜா செத்து போயிட்டான். என்ன போயிட்டான்? செத்து போயிட்டான், மறிச்சிட்டான். இப்ப என்ன இல்ல? சாப்பாடு இல்ல, என்ன இல்ல, இப்ப வழி இல்ல. உடனே ஆண்டவர் ஒரு தரிசனம் ஒன்று கொடுத்தார். தரிசனம் கொடுத்தவன் என்னமா சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக யார் போவா? எனக்காக இந்த ஊழியத்தை யார் செய்வா? எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு, அதாவது கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை ரட்சிப்பதற்காக யார் போவா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேரு சிறைப்பட்டு இருக்காங்க. புறஜாதி ஜனங்களை சொல்லல. யாரு? புறஜாதி ஜனங்களை சொல்லல, கிறிஸ்தவர்கள் தான். சுவிசேஷம் முதலாவது யாருக்கு? கிறிஸ்தவர்கள் தான் சுவிசேஷம் தேவை. அப்போ எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சிறைப்பட்டு இருக்காங்க. அவங்களை விடுவிக்கும்படி யாரு போவா என்று சொல்லி ஆண்டவர் அப்படி கேட்கிறார். உடனே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே நான் போறேன். என்ன செய்யற? நான் போறேன். அப்பதான் அந்த அறிவு வருது. ஊசியா ராஜா செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அறிவு வருது. அதுக்கு முன்னாடி அந்த அறிவு வரல. அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட நாள், இனி இந்த பூமியில உயிரோடு இருக்கிற கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் தேவனுக்கு பிரியம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டாம். நம்முடைய பிரச்சனை ஆண்டவர் பார்ப்பார். நமக்கு தேவைய ஆண்டவர் தருவார். ஏன்? மீனின் வாய் மூலமா பேதுருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். எது தேவையா? பேதுருடைய தேவை எப்படி சந்திச்சாரு? மீனின் வாயினால. அல்லேலூயா. அதாவது ஒரு எலியா தீர்க்கதரிசிக்கு காகத்தின் மூலமாய் அவருடைய தேவைகளை சந்தித்தார். நம்முடைய தேவைகளை ஈஸியா சந்திப்பார். அல்லேலூயா. நம்ம அவங்களை காட்டிலும், அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் நம்ம விசேஷத்தில் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுஷ் நாட்கள் வரைக்கும் தேவனுடைய விருப்பத்தை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஊழியம் என்னது? அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. இதை நம்ம செய்யறோமா? நம்ம பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டாம். இனி நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். இது ஒரு ஊழியம். அல்லேலூயா. இதை போய் நம்ம கண்டிப்பா ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது. நம்ம இந்த தெருவுக்குள்ள இருந்துச்சுன்னா இது உங்களுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றீங்களா? அப்படி உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்ணணும். இந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யம் வரணும். ஆண்டவரே, இந்த தெருவுல இருக்கிற யாருமே என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போக கூடாது. ஆண்டவரே, எல்லாரும் பரலோகத்துக்கு வரும்னு சொல்லி இவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா? ஜெபம் பண்றீங்களா? இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்காக, இந்த அரக்கோண பட்டணத்துல இருக்கிறவங்களுக்காக, நம்ம தேசத்துல இருக்கிறவங்களுக்காக அப்படி நான் ஜெபம் பண்றோமா? கிடையாது. நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ண எங்க பண்றோம்? நம்முடைய பிரச்சனைக்காக, நம்முடைய கடனுக்காக, நம்முடைய வியாதிக்காக, நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்காக தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இது தேவனுக்கு பிரியம்தான். ஆனா இது முக்கியத்துவம், இதுக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. முக்கியத்துவம் எது கொடுக்கணும்?
நம்ம தெருவில் இருக்கிறவங்க யாருமே நினைச்ச கூடாது, நரகத்துக்கு போக கூடாது. நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க? நம்ம குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்றோமா? இதெல்லாம் தேவனுக்கு பிரியம். இப்படி நீங்க ஜெபம் பண்றதுதான் தேவனுடைய விருப்பம். இதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. நம்ம பிரச்சனையை தான் நம்ம பார்க்கிறோம். நமக்காகவே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் செய்கிற வேலைக்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. இது தேவனுக்கு பிரியம் கிடையாது. அதாவது அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு கொடுத்த நாட்களை நாம் என்ன செய்வோம்? பிரயோஜனப்படுத்துவோம். நமக்கு கொடுத்த நாட்களை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்? தேவனுடைய விருப்பத்தை செய்து பிரயோஜனப்படுத்தணும். அப்போ தேவனுடைய விருப்பம் அதாவது என்ன? ஒரு ஆத்மா கூட கெட்டு போது தேவனுக்கு சித்தம் இல்லை. அதனால எல்லாருக்காக ஜெபம். அவங்க பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களுக்காக என்ன செய்யுங்க. சொல்லிருக்கா இல்லையா? நான் சும்மா சொல்றேன். சத்துருனா யாரு? சத்துருனா யாரு? எதிரி. எதிரினா பிசாசு மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. பிசாசு மனுஷன் மூலம் தான் எதிரியா மாறுறான். யார் மூலம் மாறுறான்? நேரடியா அவன் எதிரியா வரல. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷர்கள் மூலமா தான் எதிரியா வரான். இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி மூலமா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாமியார் மருமகள் இவங்க மூலமா தான் நினைச்சுவான் அவங்க எதிரியா வருவான். அவன் நேரடியெல்லாம் வரமாட்டான். மாமியார் மூலமா எதிரியா வருவான், மருமகள் மூலமா எதிரியா வருவான், பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா எதிரியா வருவான். அவன் நேரடியா வந்துட்டு நான் உன்னை தாக்குவான்னு சொல்ல மாட்டான். நாம என்ன செய்யறோம்? நாம என்ன செய்யறோம்னா நம்மளை எதிர்க்கிற அந்த எதிரியா இருக்கிற மாமியார் மூலமா வந்தான். நாம என்ன செய்யறோம்? மாமியார உடனே மாமியார்ட்ட பேசுறதே கிடையாது, மருமகிட்ட பேசுறதே கிடையாது, அக்கம் பக்கத்துல கொண்டே பேசுறதுங்க. அவங்க எனக்கு எதிரி. அவங்க எதிரி கிடையாது. அவங்க மூலமாய் பிசாசு நமக்கு எதிரியாய் மாறுகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுங்க, இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதனால ஆண்டவர் சொல்லுங்க, உங்கள் சத்துருக்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ எதிரி ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அக்கம் பக்கத்துல எதிரியா இருக்கலாம். அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்களை என்ன செய்யணும்? ஆண்டவரே அவங்களை என்ன செய்யுங்க? நல்லவங்களாய் மாற்றுங்க. இல்லைன்னா அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க கெட்டு போன நம்ம சொல்லி ஜெபம் பண்ண கூடாது. என்னை எதிர்த்துட்டாங்க, அவங்க கெட்டு போயிடணும், அவங்க நாசமா போயிடணும், அப்படி போயிடணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் என்ன செய்யணும்? ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. அதனால நாம் கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள், நாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஆத்மா கூட கெட்டு போகாமல் நாம் அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக நாம் கஷ்டப்படணும். அல்லேலூயா. பாஸ்டிங் போடுறோம், எதுக்கு போடுறோம்? அதுக்காக நாம் பாஸ்டிங் போடணும். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் பாஸ்டிங் போடுறோம், நமக்காக நம்முடைய சரீரத்துக்காக நாம் பாஸ்டிங் போடுறோம். இல்ல ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது சொல்லி ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன செய்யணும்? பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால இது வரைக்கும் நாம் எதற்காக வாழ்ந்து நம்ம விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம். இனி நாம் என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக வாழுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுக்குமா? இனி சுவிசேஷம் சொல்லுங்க. போய் என்ன செய்யுங்க? அக்கம் பக்கத்துல விட போய் சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, 2 நாள் வாங்கி போவோம். ஆண்டவருக்காக அதை கூட வாங்க மாட்டோமா? அல்லேலூயா. 2 நாள் பரவாயில்ல. அல்லேலூயா. அதனால பக்கத்துல எத்தனையோ கிராமங்கள் இருக்கு, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. போய் சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி நடத்துக்கு யாராவது வேணும்னு நினைக்க வேண்டாம். நீங்களே போய் சொல்லணும். நீங்களே போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். இது சபைக்கு கூட்டுவாங்க நான் சொல்லல, சபைக்கு வந்தாலும் வரட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவரை பத்தி சொல்லணும். அவங்க எந்த சபைக்குனாலும் போட்டோம், அது நமக்கு பிரச்சனை கிடையாது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், இதுதான் நமக்கு தேவை. அதனால அதை நாம் செய்யறோமா? அதை நாம் செய்ய ஒப்பு கொடுப்போம். இதுதான் நாட்களை பிரயோஜனப்படுத்துறது. இதை விட்டுட்டு நம்ம நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, அது கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் பார்க்கிறோம். அவங்க பார்க்கிறவனால அது அவங்களுடைய நம்பிக்கை, அது நமக்கு தேவையில்லை. அவங்க நம்பிக்கையில நம்ம உள்ள போய் மூக்க நுழைக்க கூடாது.
அல்லேலூயா. நமக்கு ஒரே நம்பிக்கை, கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரே நம்பிக்கை என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுமா. இனி நமக்கு கொடுக்கப்பற ஒவ்வொரு நாட்களும் நாம் இயேசுவுக்காக வாழ்வோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் இயேசுவுக்காக வாழ்வேன், நான் இயேசுவுக்காக வாழ்வேன். இயேசுவை பத்தி நான் சொல்லுவேன். நான் போய் என்ன செய்வேன்? ஆண்டவரை பத்தி பேசுவேன். காணிக்கை மாத்திரம் கொடுத்து நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன். காணிக்கை கொடுத்தாலும் நான் போய் என்ன செய்வேன்? கர்த்தருக்காக ஒரு ஆத்மாவை என்ன செய்வேன்? ரட்சிப்பை கொண்டு வருவேன். இயேசுவுக்காக நான் போய் என்ன செய்வேன்? ஊழியம் செய்வேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதனால நாம் காணிக்க மாத்திரம் இல்ல, நாம் என்ன செய்வோம்? நாம் இறங்கி போய், எப்படி ஒரு பாஸ்டர் எப்படி போய் ஊழியம் செய்யறாரோ அதே போல ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அப்படி இறங்கி போய் ஊழியம் செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் போய் ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, நான் போய் ஆமென் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்று ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் போய் நான் ஊழியம் செய்வேன். ஆண்டவரே, காணிக்கை கொடுத்தாலும்